அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோகியோட டோர்னமெண்ட்டுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்காக தான் வந்து இந்த பேக்கப்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜரு, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட் இது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக வந்து டேப்லெட் வந்து எடுத்து வச்சுக்கணும். வாமிட்டிங் சென்சஸ் இருக்கவங்க அது மாதிரி இருக்கவங்களாம் நம்ம டேப்லெட் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து எங்கேயுமே பிளான் பண்ணவே இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அமைஞ்சு போச்சு. எங்கே போனோம், என்ன வந்து இதுக்காக போனோம், டோர்னமெண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நேத்து வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய பூஜை வந்து பண்றேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக வந்து சங்கடஹர சதுர்த்தியில நேத்து வந்து ஒரு பூஜை பண்ணேன். அதனுடைய வீடியோ காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது விநாயகர் வழிபாடும் கூட. விநாயகர் சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய தடைகள் எல்லாம் அகல்றதுக்கும், நம்மளுடைய கடன் சுமை குறையறதுக்கும், திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்து தடைபடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு வழிபாட்டு முறை செஞ்சா நமக்கு வந்து திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கும். குழந்தை பேரு, தொழில் விருத்தி, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் பெருமானுக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 9 நாள் வந்து செய்யணும். அந்த நேரத்துல நீங்க வந்து கொஞ்சம் அசைவம் வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்காக வந்து நம்ம அர்ப்பணிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால 9 நாள் வந்து தொடர்ந்து செய்யணும். விநாயகர் பெருமானுக்கு இந்த பூஜையை நம்ம செய்ய போறோம். இந்த சங்கடகர சதுர்த்தியில இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். ஆனாலும் வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு விஷயம் வந்து சொல்றேன். அதையும் வந்து வீடியோ எண்டில் சொல்றேன். இந்த 9 நாள் வந்து நீங்க வந்து பூஜை பண்றதுக்கு தேவையான முக்கியமான பொருள் கன்று போடாத பசுவுடைய சாணம். அது வந்து தேவை. அந்த சாணத்துல பிள்ளையார் பிடித்து அதுல வந்து எருக்கம்பூவால அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து 108 முறை நம்ம ஓம் கங் கணாதிபதிங்கிற மந்திரத்தை சொல்லி உதிரி பூக்களோ இல்ல 108 எருக்கம்பூவோ வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வழிபாடு. இதை தினந்தோறும் நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ 9 நாள் வந்து செய்யணும். அந்த 9 நாளுமே வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்து இந்த சாணத்தை வந்து நம்ம வந்து எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பழைய சாணம் முத நாள் பிடிச்சதே அடுத்த நாள் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டா இது வந்து சாத்தியம் இல்லை. ஆனா இந்த வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. சாணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க. பசுகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஒரு இதுல இருந்து நம்ம பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி இல்லை, நாங்க வந்து எங்களுக்கு சாணம் வந்து பசுஞ்சாணம் வந்து கிடைக்காது, அதுவும் கன்று போடாத பசுஞ்சாணம் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு கோவில்ல நாங்க கும்பிடுற கோவில்ல சொன்ன ஒரு வழிபாட்டு முறையை சொல்றேன். அதுவும் விநாயகர் வழிபாடு தான். அரச மரத்தடியில இருக்கக்கூடிய பிள்ளையார 9 வாரம் திங்கட்கிழமை ஒரே நேரத்துல, அதாவது இப்ப இன்னைக்கு நீங்க 7 to 8 போறீங்க கோவிலுக்கு காலையில அப்படின்னா 7 to 8 காலையில போகணும். இல்ல சாயங்காலம் 6 to 7 போறீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 to 7 போகணும். அதனால நீங்க எந்த நேரத்துல போறீங்களோ அந்த ஒரு நேரத்தை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 9 நாள் வந்து போகணும். 9 நாளும் அரச மரத்தடி பிள்ளையார 9 முறை சுற்றி வரணும். அந்த சுற்றி வரும் நேரத்துல உங்களுடைய வேண்டுதலை வந்து வைக்கணும். அப்படி நீங்க வைக்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நல்லபடியா வந்து நடக்கும். இது நான் வந்து கண் கூட நான் செஞ்சு பார்த்து உங்களுக்கு நல்லபடியா நான் இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். விநாயகர் பெருமான் பொதுவா வந்து அரச மரத்தடி விநாயகருக்கு சக்தி அதிகம். அதுவும் நாகரோட சேர்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். என்கிட்ட இருக்கிற பிள்ளையார் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். வெள்ளருக்கம் பிள்ளையார். வெள்ளருக்கம் பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுல வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய திருஷ்டிகளை வந்து போக்கக்கூடியது. ஸோ இந்த 9 வாரம் வந்து நீங்க வந்து 9 வாரம் திங்கட்கிழமை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க விநாயகர் பெருமானுக்கு ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தியில நீங்க கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, இல்ல வந்து பிடி கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு அருகம்புல் மாலை இல்ல எருக்கம் மாலைலாம் சாத்தி நீங்க வந்து வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நீங்க வந்து பொருள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த 9 வாரமும் நீங்க ஒரே நேரத்துல போகணும். அதுவும் ஒரே இடத்துல நீங்க எந்த பிள்ளையார்ட்ட முதல் ஸ்டார்ட் பண்ணீங்களோ வழிபாடு செய்ய அந்த பிள்ளையார 9 வாரம் சுற்றி வரணும். அப்படி இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பசுஞ்சாணத்துல பிடிச்ச பிள்ளையார நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது உடனே வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்படி இது ரெண்டுமே எனக்கு முடியல அப்படின்னா, உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், தடைகள் எல்லாம் அகன்று உங்களுக்கு சந்தோஷம் வந்து வரணும் அப்படின்னா 9 வாரம் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில நீங்க விநாயகர் பெருமானுக்கு வீட்லயும் வந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்க விநாயகர் பெருமான் கோவில்ல எங்க வந்து அபிஷேகம் நடக்குதோ, எங்க வந்து ஆராதனை நடக்குதோ அங்க போயிட்டு நீங்க வந்து அபிஷேகத்துக்கு பொருட்களும் பூக்களும் அருகம்புல்லும் வாங்கி
கொடுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நம்ம வந்து நிறைய வந்து தடைகள் இருக்கு அப்படின்னா முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் நம்மளுடைய குலதெய்வம், இது ரெண்டும் தான் வந்து முக்கியமானது. இவங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா அந்த தடைகள் எல்லாம் விலகும். யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டணும், தொழில் வந்து நல்லபடியா இருக்கணும், வேலை வந்து கிடைக்கிற தடைபடுது, திருமண தடை ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வழிபாடை செய்யுங்க. நான் வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் எங்க வீட்டுல வந்து நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய மன சஞ்சலங்கள்ல இருந்து நான் வந்து விலகி வந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஒரு முறை நீங்களும் வந்து பிள்ளையார்பட்டிக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த கோவிலே போட்டிருப்பாங்க தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை பத்தி அந்த விசேஷங்கள். இத்தனை ஒரு வருஷம் நம்ம வந்து பண்ற அந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியோடைய மகிமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. அது எல்லாமே அந்த கோவில்ல டீட்டெயிலா வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அந்த கற்பக விநாயகரை காட்டினதே எங்களுடைய குலதெய்வம் தான். குலதெய்வம் கோயில்ல இருந்தா நான் வாசல்ல வச்சிருக்கிற அந்த போட்டோ இருக்கும் பாருங்க, கற்பக விநாயகர் போட்டோ. அது வந்து நான் குலதெய்வம் கோயில்ல திருவிழா அப்பதான் அந்த போட்டோ வாங்கிட்டு வந்தேன். அந்த போட்டோ வாங்கிட்டு வந்து நான் வீட்டுல வச்சு நிலைவாசல்கிட்ட ஒட்டி நான் கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார்பட்டியே போனேன். ஸோ விநாயகர் வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கும் போது நமக்குள்ள தடைகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி வீட்டுல வந்து தேவையில்லாத சக்திகள், அதாவது நேர் எதிர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகமா இருக்கு, ரொம்ப வந்து வீட்டில் பிரச்சனையா இருக்கு, எது செஞ்சாலும் வந்து அது வந்து நமக்கு வந்து சரியாவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமம் பண்ணுங்க. அதே மாதிரி தொழில் நடக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் நடக்கலை, வருமானம் வந்து பெருகலை அப்படின்னா கண்டிப்பா வந்து கணபதி ஹோமம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்பப்ப பாரம்பரியமா செய்யற விஷயங்கள் தான். அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடித்து வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால விநாயகர் பெருமானுடைய வழிபாடை இந்த புதன்கிழமையில உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு கூடிய அங்காரக சங்கடகர சதுர்த்தி வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து பூஜை பண்ணி விநாயகருக்கு வந்து திருமஞ்சனம் மஞ்சள் பாலால் வந்து அபிஷேகம் பண்ணி தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சேன். தொடர்ந்து வந்து சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்ததுல இருந்தே நான் வந்து சங்கடகர சதுர்த்தி பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு தடையா இருந்தாலும் நம்மளுடைய தடைகளை அகற்றக்கூடிய அந்த விநாயகர் பெருமான், விக்னங்களை கூட நம்மளுக்கு வந்து வெற்றியாக மாற்றக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை நம்புங்க. முழுமுதற் கடவுளை வணங்காம எந்த ஒரு பூஜையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி குலதெய்வ ஆசையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுங்க 2 பேரோட ஆசையும் இருந்தா நம்ம எந்த கோவிலுக்கு வேணா போகலாம், எந்த ஒரு தடைகளும் இல்லாம சந்தோஷமா வாழலாம். அதே மாதிரி செல்வ வளம் பெறுகிறதுக்கும் நமக்கு வந்து கோமாதா பூஜை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லாங் வீடியோ நான் கொடுக்குறேன். ஏற்கனவே வந்து கோ பூஜை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. கோ பூஜை வந்து நான் வீட்டில் வந்து ஏன் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தையும், எப்படி வந்து நம்ம கோவுக்கு வந்து அதாவது பசுக்களுக்கு என்ன தானம் கொடுத்தா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதையும் நான் வந்து லாங் வீடியோவில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குது, உங்களுக்கு வந்து விநாயகர் பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அந்த விநாயகர் வந்து நமக்கு வெற்றியை கொடுப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் டோர்னமெண்ட்டுக்கு கிளம்ப போகிறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன ப்ரைஸ் வந்து யோகி வாங்கினா, எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து போனோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த கணபதியை வணங்குறதுல ஏதாவது இந்த வழிபாட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா?